ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வரலாற்றில் இவ்வளோ மட்டமான ப்ரொமோவை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வேற என்ன கண்டென்ட் அங்கே இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஸோ விஜய் டிவி பார்த்தீங்கன்னா டெய்லி அடித்தடி சண்டையே போட்டுன்னு இருந்தா நாம பிக் பாஸை இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான்ட்டு. ஸோ பிக் பாஸ் முதலா சிரிச்சு போடுற ஒரே ப்ரொமோ இதுதான். சண்டையே பார்த்த மக்களுக்கு சண்டை போட்டவங்க இப்படி ஒன்னா சேர்ந்து குழந்தைங்களா மாறி விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப பிக் பாஸ் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போற போக்க பார்த்தா சொப்பு சாமான்லாம் கொடுத்து விளையாட விட்டு கண்டென்ட் தான் வாங்க முடியும் உங்ககிட்ட அப்படின்னு பிக் பாஸ் நினைச்சிட்டாரு போல. இப்ப பாரு கண்ணாமண்ணான்னு பேசிக்கிட்டு சண்டையை பார்த்துட்டு இருந்த இந்த ப்ரோமோவை பார்த்தவொடனே மக்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருக்கும். மக்கள் எல்லாம் எப்ப பாரு அடிதடியா இருக்கு, வன்மையா பேசுறாங்க, எப்ப பாரு வீட்டுல வயலன்ஸா இருக்குன்றவங்களுக்கு எல்லாம் பிக் பாஸ் கொடுத்த ஸ்பெஷல் ப்ரோமோ தான் இது. எனக்கு தெரிஞ்சு விஜேஸுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. நாங்க சண்டை மட்டும் போட்டுக்கிட்டு இல்லையா, ஜாலியாவும் இருக்கிறோம் அப்படின்னு நம்புங்க அப்படின்ற மாதிரி விஜேஸுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அவர் பேசுறதுக்கு அவரும் கண்டிப்பா இதை பத்தி பேசுவார். பாருங்களேன், எங்க சாட்டர்டே சண்டேல விஜய் சேதுபதி இவங்க செய்ததை வச்சு கிழிக்க போறாருன்னு, ஃப்ரைடே வந்தா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு ஒன்னா ஆயிட்டாங்க. சாரி நான் பாடுறதுக்கு. பிக் பாஸ் சீக்கிரமா வைல்டு கார்டை அனுப்பி தொலைங்கப்பா. அவங்களாவது ஏதாவது இன்ட்ரெஸ்டா ஏதாவது கண்டென்ட் கொடுத்து பிக் பாஸை தலை தூக்கத்துறோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜும் அரோராவை தான் முதல்ல துவங்கி வச்சாங்க. இதை பார்த்தீங்கன்னா சுற்றி நின்று எல்லாருமே கண்டஸ்டன்ட் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இது ஜாலியாக தான் இருக்கு. உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் வராரு. கமருதீன் பார்த்தீங்கன்னா கையை வைக்கவே மாட்டாரு, உஷாராகவே இருக்கிறாரு. பிரவீன் ராஜு டே கையை வச்சு சான்ஸ் கொடுத்தா தாண்டா அடிக்க முடியும், போது கையை வைடா அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்குள்ளேயே இதை பார்த்துட்டு இந்த கானா வினோத்தும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. கானா வினோத் பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜை கையை நீட்ட சொல்லி இவர் அடிக்கிறாரு. கானா வினோத் பார்த்தீங்கன்னா இதை சூப்பராக விளையாடுறாரு. அந்த கையை பார்க்காம எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துங்கன்னு ரியாக்ஷன் கொடுத்து அடிக்கிறாரு. இதெல்லாம் பொறுமையா பார்த்துட்டு இருந்த திவாகருக்கும் ஆசை வந்து போச்சு. எல்லாருமே திவாகரை கூப்பிடுறாங்க, நீங்க விளையாடுங்கன்னு. இப்ப 4 பேர் ஆயிட்டதுனால யார் கையை வைக்கிறதுன்னு சாபுத்திரி போட்டு பார்த்து நம்ம திவாகர் பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துட்டாங்க. திவாகரும் சேஃபா விளையாடுறாரு, கையை வச்சு வச்சு எடுக்கிறாரு. அவருக்கு ஆப்போசிட்ல யார் அடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் தாங்க. என்னங்க சண்டை போடவங்க ஒன்னா கூட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க விளையாட்டுல ஏதுங்க சண்டைலாம் அப்படின்னு 2 பேரும் ஜாலியா விளையாடுறாங்க. வினோத் பாத்தீங்கன்னா திவாகரை கையிலே அடிக்கிறாரு. வலி தாங்க முடியாத திவாகர் ஐயோ எனக்கு வலிக்குதுங்க போங்க என்னை அடிச்சுக்கினே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ எல்லாரும் விளையாட்டுனா அப்படிதான் இருக்கும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறாங்க. திவாகரும் சிரிச்சுக்கிட்டே திரும்பவும் விளையாடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கமருதீன் திவாகர் கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. கமருதீன் பாத்தீங்கன்னா திவாகர் கொஞ்சம் வேகமாவே அடிக்கிறாரு. அவர் அடிக்கும் போது திவாகர் பாத்தீங்கன்னா கையை எடுத்துடுறாரு, தப்பிச்சிட்டாரு. அந்த அடி மட்டும் வாங்கியிருந்தாருன்னா அவர் கை செவந்து வீங்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி விளையாடி முடித்துட்டு ஜாலியாக எல்லாரும் கையை தட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த ப்ரோமோவில் அடிச்சுக்கிறாங்களா இல்லையான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.